Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். உங்ககிட்ட ஒன்னுக்கும் மேற்பட்ட பேங்க் அக்கவுண்ட் இருக்கா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது நான் ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றது எடுத்திருக்கிறேன். அதாவது ஒரு நபருக்கு பல வங்கிகள்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறாரா, இதனால வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் வருமா, சிபில் ஸ்கோரு, இந்த டாக்ஸ், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்றது சட்டப்படியா நமக்கு வருமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா, ஏன்னா இப்ப நிறைய அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸை நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அதெல்லாம் உண்மையா அப்படின்ற எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு நபருக்கு எத்தனை பேங்க் அக்கௌண்ட் இருக்கலாம்? அதாவது ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு நபருக்கு எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வேணா இருக்கலாங்க. அது அவங்களுடைய விருப்பம். நீங்க எத்தனை பேங்க்ல என்னென்ன பேங்க் இருக்கோ எல்லா பேங்க்லயுமே உங்களுடைய கேஒய்சி ஆவணங்களை வைத்து நீங்க தாராளமாக பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அதுல அந்த பேங்க்கு வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. ஸோ ஒரு 500 ரூபா உள்ள போடணும், 500 ரூபா நீங்க அக்கௌண்ட்ல வச்சிருக்கணும், எடுக்க முடியாதா, 10,000 ரூபா வச்சுட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கட்டுப்பட்டு இருக்குன்னா ஓகே, நீங்க வச்சுட்டு போங்க. அப்படி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இது சட்ட சிக்கலா, ஒரு சட்டத்தை மீறி இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வேணா வச்சிருக்கலாம். ஸோ இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இதுல நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் பயன்படுத்துறோம்னா அதை கரெக்டா நம்ம வந்துட்டு மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது பயன்படுத்தும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் போடுறாங்க. பட் அது இல்லைன்னு வந்துட்டு கவர்மெண்ட், அதாவது ஆர்பிஐ தரப்புன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் பயன்படுத்திட்டு இருக்கிறோம்னா இதுல ஃப்ராட் எல்லாம் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ப்ராப்பரா ஒரு அக்கௌண்ட்டை பயன்படுத்திட்டு இருக்கோமா, கரெக்டா அதை பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம இப்ப எத்தனை அக்கௌண்ட் நீங்களே வந்து யூஸ் பண்ணாம அப்படியே போட்டு கடப்புல வச்சிருக்கீங்க. மேபி இந்த அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சு யாராவது இதை மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. அதனால இதுல கவனம் தேவை. ஒருவேளை நம்மளுடைய கேஒய்சி டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம கரெக்டா ப்ராப்பரா அப்டேட் பண்ணி வைக்கல அப்படின்ற பட்சத்துல நம்முடைய மொபைல் நம்பர் போட்டோ இல்லை ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் கொடுத்து நம்ம அப்டேட் பண்ணி வைக்கலாம், அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குங்க. அண்ட் இதுல முக்கியமா பல பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது இருந்தாலே டாக்ஸ், அதாவது இன்கம் டாக்ஸ் கவனிக்கலாம். எல்லாத்துலயும் நீங்க டிரான்சாக்ஷன் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு 50,000, இதுல ஒரு 50,000, இல்ல அதுல ஒரு 10,000, இதுல ஒரு 10,000, ஒரு 10 பேங்க்ல நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மேபி இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் நம்ம தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், 12 லட்சத்துக்கு மேல வருஷத்துக்கு நீங்க ஒரு இன்கம் வச்சுட்டு இருக்கீங்கன்னா மேபி அது இதுவாகும். அதுவே 12 லட்சத்துக்கு மேல நீங்க ஒரு அக்கௌண்ட் உங்க பேர்ல ஒரே ஒரு பேன் கார்டு, ஆதார் கார்டை கொடுத்து நீங்க ஒரு 12 பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல 1 லட்சம் போட்டீங்கன்னா அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஒரு ஆதார் கார்டு, ஒரு பேன் கார்டு, யார் இவங்க, ஒரே ஒரு பர்சன் தான். இந்த ஒரு பர்சன் 12 அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னா 12 அக்கௌண்ட்லையும் நம்மளோட ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்காரு. அப்ப இதை கண்காணிச்சாங்கன்னா 12 லட்சத்துக்கு மேல வருது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இது ஒரு இஷ்யூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு. அதுலயும் குறிப்பா பானிபூரி கடை வச்சுட்டு இருந்தவருக்கே இங்க வந்து ஃபைன் அப்படின்றது போட்டாங்க. ஏன்னா 33 லட்ச ரூபா அவருக்கு வந்திருக்கான். எப்படி வந்திருக்கு? கடைக்காரங்க அதாவது சாப்பிட்றவங்க ஆர்டர்ல வந்து அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறாங்க. அந்த பணத்தை வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸோ எடுத்து தொழிலுக்கு பண்ணுறது, பக்கத்து கடைக்காரங்க வந்துட்டு ஸ்கேன் பண்ணி போகிறது, எழுத்து கடைக்காரங்க ஸ்கேன் பண்ணி போகிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு கடைக்காரங்க கொடுக்குறதெல்லாம் இவங்க அக்கௌண்ட்டில் வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. பிரச்சனை என்னாச்சு? அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துச்சு இல்லை, நான் 12 லட்சம் தான் சொல்லியிருக்கேன், தலைவர் அக்கௌண்ட்டு 33 லட்சம் வருஷத்துக்கு வந்திருக்குது. அப்போ எங்க கணக்கு? அதுக்கு கணக்கு காட்டு. அப்போ கணக்கு கட்டாம ஏமாத்துறேன் நீ இத்தனை வருஷமா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஏண்டா எங்கேயோ ஒரு பூமாம்பட்டியில மூலையில இருக்கக்கூடிய எண்ணெய் எப்படா இந்த இன்கம் டாக்ஸ் வந்து தேடி வரும்? நான் அக்கௌண்ட்ல ஒரு பானிபூரி கடையோ ஒரு பொட்டி கடை வச்சு மாசம் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்குது, அதை என் பிசினஸ்க்கு போறேன், ரொட்டேஷன் பண்றேன், இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு பூமாம்பட்டியில இருக்கலாம். ஆனா பூமாம்பட்டியில ஒரு பேங்க் இருக்கு அப்படின்றது வந்துட்டு கவர்மெண்ட் இதுக்கு தெரியும். பேங்க் என்ன செய்யும்? பேங்க் ஆஹா இவன் வந்துட்டு இன்கம் டாக்ஸோட கொஞ்சம் அதிகமா பணம் வச்சுட்டு இருக்கிறான் போல, சொன்னதை விட அதிகமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ ஓகே ஒரு ரிப்போர்ட்டை போட்டு விடு அப்படின்ற மாதிரி வந்து ரிப்போர்ட்டை போட்டு விட்டுறாப்போல அழகா. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வருஷத்துக்கு நீங்க வந்துட்டு 12 லட்ச ரூபாய் கிராஸ் பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாசத்துக்கு 1 லட்ச ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும். அப்படி கிடையாது. நீங்க ஒரு மாசத்துல ஒரு 4 பேருக்கு வந்துட்டு நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல பணத்தை வாங்கி நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்களுடைய கடனை கட்டுங்க. இந்த கலெக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எனக்கு அப்படிதான் ஐசிசி பேங்க் அக்கௌண்ட்டே முடிச்சு விட்டாங்க. என்ன ஆச்சுன்னா நான் வந்துட்டு கலெக்ஷனுக்கு வர பணம் டெய்லியும் வந்துட்டு காசு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. கஸ்டமர் எங்கேயோ இருப்பாரு, ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அக்கௌண்ட்ல போட்டுருவாரு, 10,000, 5,000, 20,000 போட்டுருவாரு. இப்படியே எனக்கு ஒரு மாசத்துக்கு 12 லட்ச ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. அந்த அவ்வளோ அமௌண்ட் கிராஸ் ஆனதுனால, அவ்வளோ இல்லை,
ஓரளவு கம்மி தான், ஒரு 2-3 லட்சம் இன்னும் போச்சு. இது தொடர்ந்து மாசம் மாசம் நடந்துட்டே இருக்கிறதுனால என்ன இவ்வளோ பணம் வந்துட்டு இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த அக்கௌண்ட் வந்து சோழியை முடிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி இஷ்யூ வேற இதுல இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றது பிரச்சனை இல்லை, அக்கௌண்ட் எத்தனை அக்கௌண்ட் வேணா வச்சிருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அதை சரியா மெயின்டைன் பண்ணும். அப்போ ஒரு நபர் ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல எத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர் ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு அக்கௌண்ட் தான் வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுட்டு போயிடலாம். டிமெண்ட் அக்கௌண்ட் எல்லாமே ஒரே லிங்க்ல தான் வரும். உங்க ஆதார் கார்டு என்ன இருக்கு, அந்த ஒரே லிங்க்ல தான் வரும். ஆனா நீங்க ஒரே பேங்க்லயே மல்டிபிள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவீங்க அப்படின்னா அது முடியாது, அது நடக்காது. இப்போ நான் வந்துட்டு இந்த பேங்க்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா, மறுபடியும் இன்னொரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறேன்னா முடியாது. ஒரு பேங்க்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான், ஒரு பேங்க்ல ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தான், ஒரு பேங்க்ல ஒரு டிமேண்ட் அக்கௌண்ட் தான். ஸோ இப்படி ஒன்று மட்டும் தான். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஐடியா வச்சு பல பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எத்தனை பேங்க்ல நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் உங்களுக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு ஒன்று தான். இதை நீங்கள் லிங்க் பண்ணும்பொழுது இன்கம் டேக்ஸில் உங்களை பற்றின விவரங்கள் தெரியும். அது நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்க, நீங்கள் இப்படி பிரித்து போட்டால் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாலும் தெரிய வரதான் செய்யும். பிகாஸ் பேங்க்குக்கு தெரியும், இந்த பேங்க்ல 1 லட்சம், அந்த பேங்க்ல 1 லட்சம், அந்த பேங்க்ல 1 லட்சம் கணக்கு எடுத்த நம்ம மாட்டிப்போம். பார்க்காத வரைக்கும் ஓகே தான், பார்த்துட்டாங்கன்னா ஜோலி முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ ஜோக்காக தான் சொன்னாங்க. ஸோ இப்படி தாங்க நம்ம வந்துட்டு 12 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தா நான் ஏன்டா கடன் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், ஓகே, இந்த மாதிரி தான் இதுதாங்க, இப்படி தான் இருக்கும். அக்கௌண்ட் எவ்வளோ வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. எத்தனை பேங்க்ல எத்தனை அக்கௌண்ட் வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சாரி, ஒரு பேங்க்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேங்க்ல ஒரு பர்சன் அப்படின்றது, நிறைய பேங்க்ல நிறைய அக்கௌண்ட் அப்படின்றது இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு எந்தவித லிமிட் அப்படின்றதும் கிடையாது. பட் அதை கரெக்டாக பார்த்துக்கணும், மிஸ்யூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும், அக்கௌண்ட் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் கரெக்டாக நம்ம பார்த்து மெயின்டைன் பண்ணாலே போதுமான ஒன்று தான். ஃபர்தராக இதை பற்றின வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் சொல்லுங்கள். தயவுசெய்து இந்த 7 நாள் அப்ளிகேஷனுக்காரெல்லாம் அக்கௌண்ட்டை கேட்டுட்டு இருக்கானா அவன்கிட்ட காசுக்காக கொடுத்து மாட்டிக்காதீங்க. பாண்டிச்சேரியில் நிறையா பசங்க இந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டானுங்க. இதை பற்றி தெளிவாக கூட நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பேர் இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் மாட்டிக்கிட்டாங்க. நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணிடணும், சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், கமெண்ட் பண்ணிடணும். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நம்ம போடக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ அப்படின்றது நிறைய பேருக்கு போய் சேரும். பிகாஸ் பழைய மாதிரி நம்மளதும் கொஞ்சம் வியூஸ் போட்டுங்க, வியூஸே போக மாட்டேங்குது. ஸோ நிறைய பேருக்கு என்னாச்சு, என்ன கருப்பாம்பூச்சி கண்ணுப்பட்டுன்னு தெரியல. 70,000 பேர் ஸ்லீப்பிங் மோட்லேயே இருக்கிறாங்க. ஸோ 70,000 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, புதுசாக தான் வந்துகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் 70,000 பேரும் விழித்துக் கொள்ளுங்கள். நம்ம சேனலை பழையபடி கொண்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் நான் நிறைய வீடியோ பண்ணணும்னா எனக்கு மோட்டிவேஷனல் தேவை. நீங்கள் இதை ஷேர் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது தான் எனக்கு நிறையா மோட்டிவேஷன் அப்படின்றது கிடைக்கும். நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அது ஒரு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.